Student, 12th standard, exercise 1.6, question number 1, subdivision number 2. Consistent method possible இருந்ததுனா rank method base பண்ணி இந்த equation solve பண்ணனும். rank method நாவே row echelon format நம்ம கொண்டு வரணும். row echelon format நாவே the first diagonal கீழ உள்ள elements ஃபுல்லா நம்ம 0 ஆ மாத்தணும். அது row echelon format. first diagonal கீழ உள்ள elements ஃபுல்லா 0 ஆ மாத்துறதுக்கு first நமக்கு வந்து augmented matrix ரைட் பண்ணிடலாம். augmented matrix னா a ங்கற மேட்ரிக்ஸும் b ங்கற மேட்ரிக்ஸும் சேர்த்துல இருந்த augmented matrix. ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைடு உள்ளது ஃபுல்லா a ங்கற மேட்ரிக்ஸ், லெஃப்ட் சைடு உள்ள a ங்கற மேட்ரிக்ஸ். ஈக்குவலுக்கு அந்த சைடு உள்ள கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் ஃபுல்லா b ங்கற மேட்ரிக்ஸ். அப்பனா இங்க இருக்கக்கூடிய இந்த ஈக்குவலுக்கு இந்த லைனுக்கு இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்குது ஃபுல்லா வந்து a ங்கற மேட்ரிக்ஸ், லைனுக்கு ரைட் சைடு இருக்குது வந்து b ங்கற மேட்ரிக்ஸ். ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம வந்து சேர்த்து எழுதி ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு, ரைட் பண்ணியாச்சு. ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை நம்ம ரைட் பண்ணியாச்சு. எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட், ஒய்யுடைய கோஎஃபிஷியன்ட், இஜெட்னுடைய கோஎஃபிஷியன்ட், இதுதான் ஏங்கிற மேட்ரிக்ஸ். ரோ எச்சலான் ஃபார்மாக இதை மாற்றுறதுக்கு ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருந்தால் ப்ராசஸிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே ஃபஸ்ட் ரோலோட ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இல்லை, தெரியா இருக்குது. ஆனால் செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருக்குது. அப்போ R2வையும் R1ஐயும் இன்டர்சேஞ்சும் பண்ணிடலாம். இந்த ஃபுல் ரோ வந்து R1. நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக சேர்ந்தது வந்து R2. நெக்ஸ்ட் இதெல்லாம் சேர்ந்தது வந்து R3. இப்போ இது R1. இப்போ R1க்கும் R2க்கும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். R1 இன்டர்சேஞ்ச் R2. அப்படின்னா R1 இருக்க வேண்டிய இடத்துல R2வையும் R2 இருக்க வேண்டிய இடத்துல R1ஐயும் இந்த ப்ராசஸிங் நம்ம வந்து மாற்றுறோம். இப்போ ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவில் இருக்கக்கூடிய தேர்ட் எலமெண்ட், இது கீழே உள்ள எலமெண்ட்ஸ் அப்பெல்லாம் நம்ம ஜீரோவாக மாற்றிட்டோம்னா அதுதான் ரோ எச்சலான் ஃபார்மேட். ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸ் அப்பெல்லாம் நம்ம ஜீரோவாக மாற்றணும். அப்போனா R1ல் எந்த ப்ராசஸிங்கும் நடக்காது, R2லையும் R3லையும் மட்டும் ப்ராசஸிங் நடக்கும். இப்போ R2ல் ப்ராசஸிங் நடக்குன்னா R2 இம்ப்ளைஸ் இங்கே R2ல் என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ R1ஐ ஃபிக்ஸராக வச்சு R2வை வந்து ஜீரோவாக மாற்றோம்னா R1ஐ 3ஆல் -3ஆல் மல்டிப்ளை பண்ணும், -3ஆல். அப்போ R2 இம்ப்ளைஸ் R2 -3R1. நெக்ஸ்ட்டு R3 நம்ம ஜீரோவாக மாற்றோம்னா R3 எப்படி ரைட் பண்ணிக்கோங்க. R3ல் இங்கே என்ன இருக்குன்னா 7 இருக்குது, R3ல் 7 இருக்குது. அப்போ R1ஐ ஃபிக்ஸாக வச்சுருக்கோன்னா இதில் என்ன நம்பர் மாற்றினோம்னா எதால் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த R3 ஜீரோவாகும், -7ஆல். இப்போ -7R1. R1ல் எந்த ப்ராசஸிங்கும் நடக்கலை, அதனால் R1 அப்படியே ரைட் பண்ணியாச்சு. R2ல் நடக்கக்கூடிய ப்ராசஸிங் அப்போ இருக்க வந்து சைடில் ரைட் பண்ணிடலாம். R2 இம்ப்ளைஸ் R2 -3R1. R2 அப்படியே ரைட் பண்ணிடுங்க. 3 1 1 2 -3R1 R1 -3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. -3 +9 -6 -3. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 10 -5 -1. இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R2ல் முடிஞ்சிருக்குது. அப்போ R2ல் அந்த ப்ராசஸிங்கை நம்ம ரைட் பண்ணிடலாம். 0 10 -5 -1. நெக்ஸ்ட் R3 இம்ப்ளைஸ் R3 -7R1. R3 எப்படி ரைட் பண்ணுங்க. R3 7 -1 4 5 -7 R1. R1ஐ -7ஆல் மல்டிப்ளை பண்ணால் -7 21 -14 -7. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 20 -10 -2.
இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R3ல. அப்போ R3ல இந்த ப்ராசஸிங் ரைட் பண்ணிடலாம். 0 20 -10 -2. R1ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக 0 மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு R2ல் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை 0 மாற்றணும். அப்போனா R1லையும் R2லையும் எந்த ப்ராசஸிங் நடக்காது. R1லையும் R2லையும் எந்த ப்ராசஸிங் நடக்காது. R3ல மட்டும்தான் இங்கே ப்ராசஸிங் நடக்கும். அப்போ R1ஐயும் R2ஐயும் அப்படியே ரைட் பண்ணிடலாம். R2வை ஃபிக்ஸராக வச்சுக்கிட்டு R3யை 0 மாற்றனா R2வை எதோட மல்டிப்ளை பண்ணும். இப்போ R3யத்தையும் 0 மாற்ற போகிறோம். அப்போ R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் R2 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -20 மாறிடும். அப்போ இங்கே +20 இருக்குது R3ல. R2வை -2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது -20 மாறிடுது. அப்போ 20வும் -20 சப்ராக்ட் பண்ணால் 0 மாறிடும். அதனால இங்கே -2R2. ரெப்போ இருக்க சைடில் ரேட் பண்ணிக்கலாம். R3 இம்ப்ளைஸ் R3 -2R2. R3 ரேட் பண்ணிக்கோங்க. R3 0 20 -20 -2 -2R2. R2வை -2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0 -20 10 2. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 0 0 0. இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R3ல. அப்போ இந்த ப்ராசஸிங் நடந்ததை R3ல ரைட் பண்ணிடலாம். 0 0 0 0. ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா R1 உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக 0 மாற்றணும். நெக்ஸ்ட்டு R2ல் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸையும் 0 மாற்றியாச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட் டயக்னல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக 0 மாறிச்சான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டயக்னல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக 0 மாறிச்சு. அப்போனா இது ரோ எச்சலான் ஃபார்மேட்டில் இருக்குது. இட் இஸ் இன் ரோ எச்சலான் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். இதில் ரோ ஆஃப் ஏனுடைய வெளியே ஃபைன் பண்ண போகிறோம். ரோ ஆஃப் ஏ அப்படின்னா வந்து ஏங்கிற மேட்ரிக்ஸ் எதுனா இந்த லைனுக்கு இங்கே இருக்கக்கூடிய லைனுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறத ஏங்கிற மேட்ரிக்ஸ். அப்போ இதுதான் ஏங்கிற மேட்ரிக்ஸ். ஏங்கிற மேட்ரிக்ஸில் எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸில் இங்கே இருக்கக்கூடிய ஏங்கிற மேட்ரிக்ஸில் எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இது ஒரு R1 நான்-ஜீரோ ரோ. நெக்ஸ்ட்டு R2 நான்-ஜீரோ ரோ. நெக்ஸ்ட்டு R3 ஃபுல்லாமே 0 ரோவாக இருக்குது. R3 ஃபுல்லாமே எப்படி இருக்குன்னா 0 ரோவாக இருக்குது. அப்போனா ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் வந்து 2 நான்-ஜீரோ ரோஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி ரோ ஆஃப் ஏ பை பி வந்து ஃபைன் பண்ண போகிறோம். ரோ ஆஃப் ஏ பை பி. ரோ ஆஃப் ஏ பை பினா இந்த ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸையும் எடுக்கணும். இந்த ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸ் எடுக்க போகிறோம். இது ஃபுல்லாக சேர்ந்தது ஒரு ரோ. நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக சேர்ந்தது ஒரு ரோ. நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக சேர்ந்தது ஒரு ரோ. அப்போனா R1 R2 R3 3 ரோ இருக்குது. ஆனால் எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு R1 ஒரு நான்-ஜீரோ ரோ. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு நான்-ஜீரோ ரோ. நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக 0 ரோ. அப்போ ஈக்குவல் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் 2ஆக கிடைக்குது. ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் 2ஆக கிடைக்குது. ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷன் எத்தனை இருக்குது? X, Y, Z 3 வேரியபிள்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷன் எத்தனைனா 3 இருக்குது. அப்போ லெஸ் தென் 3 நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷன். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் சொல்யூஷனை காட்டிலும் இங்கே ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னா வந்து கம்மியாக இருக்குது. ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் கம்மியாக இருக்குது. அப்போ நான் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் infinitely many solution. System is consistent, it has infinitely many solution. System is consistent, it has infinitely many solution சொல்லி ரைட் பண்ணியாச்சு. இப்போ கொடுக்கப்பட்ட அன்னோன் சொல்யூஷனை காட்டிலும் அன்னோன் சொல்யூஷன் 3 அதை காட்டிலும் நமக்கு வந்து ஒரே ஒரு அன்னோன் வந்து கம்மியாக இருக்குது. இங்கே 3ஆகவும் இங்கே 2ஆக இருக்குது. ஒரே ஒரு அன்னோன் கம்மியாக இருக்கனால let z ஈக்குவல் அதாவது let z ஈக்குவல் கேன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். let
let z equal k. ஒரே ஒரு அன்னோன் கம்மியாக இருக்கனால let z equal kன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மேட்ரிக்ஸுக்கு போயிடலாம். மேட்ரிக்ஸில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இது எல்லாமே 0 ரோவாக மாறிடுது. இது எல்லாமே 0 ரோ. அதனால தான் இங்கே z equal kன்னு சொல்லி எடுத்திருக்கோம். அதை விட்டுடலாம் நம்ம. இது எல்லாமே 0 ரோ, இதை விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு அடுத்ததுக்கு போவோம். அடுத்ததில் இது எக்ஸ், இது ஒய், இது இஜெட், இது கான்ஸ்டன்ட். இப்போ எக்ஸ் வந்து 0 மாறிடுச்சு, ஒய் வந்து 10y, 10y minus 5z minus 5z equal minus 1. ஃபஸ்ட்டே நம்ம இஜெட்டுக்கான அன்னோனை ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ ஒய்க்கான அன்னோனை ஃபைன் பண்ணிடலாம். 10y அப்படி வச்சுக்கோங்க, 10y. நெக்ஸ்ட்டு -1 அப்படியே இருக்கட்டும். இந்த 5z -5z அந்த சைடு செட் பண்ணால் ப்ளஸ் 5z மாறும். ப்ளஸ் 5 இஜெட்டு போல் ஆல்ரெடி கேன்னு சொல்லி ஃபைன் பண்ணியிருக்கோம், கே. அப்போ ஒய் ஈக்குவல் 10 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ டிவைடிங் பையில் வந்தால் ரெசிப்ரோக்கில் மாறும். 1 டிவைடிங் பை 10 ஆஃப் 5k ப்ளஸ் டைம் ஃபஸ்ட் எழுதுங்க, மைனஸ் டைம் செகண்ட் எழுதுங்க. 5k - 1 இது ஒய்க்கான வேல்யூ. நெக்ஸ்ட்டு இது எக்ஸ், இது ஒய், இது இஜெட், இது கான்ஸ்டன்ட். அப்போனா எக்ஸ் -3y, எக்ஸ் ப்ளஸ் 2z ஈக்குவல் 1. இப்போ எக்ஸுக்கான அன்னோன் தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, ரிமைனிங் உள்ளதை ஃபுல்லாக அந்த சைடு மாற்றிடலாம். 1 அப்படி இருக்கட்டும். 3y அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் ப்ளஸ் 3y மாறும். 2k அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் மைனஸ் 2k மாறும். ஈக்குவல் 1 ப்ளஸ் 3 ஆஃப் ஒய்க்கு போகலாம் என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5k -1 டிவைடிங் பை 10. நெக்ஸ்ட் மைனஸ் இஜெட்டு போல் நம்ம என்ன ஃபைன் பண்ணிச்சோன்னா கே ஃபைன் பண்ணி வச்சுருந்தோம். அந்த கே இங்கே வந்து இஜெட்டு போல் நம்ம ரைட் பண்ணியாச்சு. இப்போ இல்லைனா இதை இஜெட்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம கேன்னு சொல்லி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 1 ப்ளஸ் 15k -3 டிவைடிங் பை 10 -2k. இதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்தோம்னா இதோட இதை மல்டிப்ளை பண்ணால் 10 கிடைக்கும். இதோட இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 10 கிடைக்குது. 10 ப்ளஸ் 15k -3 இதோட இதை மல்டிப்ளை பண்ணோம்னா -20k டிவைடிங் பை 10. இப்போ 10லேருந்து 3 போச்சுன்னா 7 கிடைக்கும். 7 15kலேருந்து 20k வந்து பிக்கஸ்ட் வேல்யூ மைனஸ் சிம்பிள். அப்போ நான் 20லேருந்து 15 போச்சுன்னா -5k டிவைடிங் பை 10 இருக்குது, டிவைடிங் பை 10. இப்போ இதை இப்படியும் முடிக்கலாம். இல்லாட்டி வந்து காமனாக 1 டிவைடிங் பை 10 எடுத்துலாம். எக்ஸ் ஈக்குவல் 1 டிவைடிங் பை 10 ஆஃப் 7 - 5k. நமக்கு சால்வ் த ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்க. எக்ஸ் ஒய் இஜெட்னுடைய வேல்யூவை நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். எக்ஸுக்கான வேல்யூ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஆன்சரை எடுத்து ரைட் பண்ணிடலாம். எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட் ஈக்குவல் எக்ஸுக்கான வேல்யூ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. 1 டிவைடிங் பை 10 ஆஃப் 7 - 5k. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கான வேல்யூ முடிஞ்சது, கமா சிம்பிள். நெக்ஸ்ட்டு ஒய்க்கான வேல்யூ 1 டிவைடிங் பை 10 ஆஃப் 5k - 1. ஒய்க்கான வேல்யூ முடிஞ்சது, கமா சிம்பிள். அதுக்கப்புறம் இஜெட்டுக்கான வேல்யூ கேட்டிருக்காங்க. இஜெட்டுக்கான வேல்யூ k. மறக்காமங்கன்னா செமிகோலன் சிம்பிள் கொடுத்து கேங்கிற வேல்யூ எங்கேருந்து எடுத்துப்போம்னா k பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். இங்கே நம்ம கேன்னு சொல்லி எடுத்துருப்போம். k பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்லேருந்து எடுத்தது. மறக்காமல் ஆன்சரை ரைட் பண்ணி பாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சரை எழுதும்போது இந்த ஆன்சருக்கு மட்டும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட்னு எழுதி இந்த மாதிரி பாக்ஸ் மெத்தடில் தான் நம்ம இந்த மாதிரி எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட்டுங்கிற ஃபார்மேட்டில் தான் நம்ம ரைட் பண்ணணும். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.